வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஹவு டஸ் த வெப்சைட் ஒர்க். ஒரு வெப்சைட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பார்க்கறதுக்காக தான் இப்போ நான் பார்க்க போகிறது. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒன் டைம் ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்னு பார்த்தோம், டிஎன்எஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த டைம் மொபைலில் என்னென்னா ஒன்றா பார்க்கும்போது நமக்கு எல்லாம் புரிய வரும் உங்களுக்கு. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமா அவ்வளோ சீக்கிரம் சீரிஸ் ஃபுல்லாக முடிச்சிடுறேன். ஸோ இது முடியும் சீரிஸ் பார்க்காமனா தயவுசெய்து பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் கண்டினியூஸ் பண்ணுற சீரிஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும், இல்லை கண்டிப்பாக புரியாது. ஓகே, அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னாக்க இப்போ சப்ஸ்கிரைபர்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஹவு டஸ் த வெப்சைட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறது. ஸோ வெப்சைட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எப்படின்னா ரெண்டு சைடு உங்களுக்கு வரும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட். ஃப்ரண்ட் அண்ட்னா கிளைண்ட் சைடு, அதாவது நம்ம கிட்ட இருந்து. பேக் அண்ட் அப்படின்னா இன்டர்நெட், அதாவது சர்வர் சைடு அப்படிங்கிறது. ஸோ இதனால் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ நம்ம ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா இன்டர்நெட் மூலயமா போயிட்டு அது சர்வர் சைடு அவங்க சைட்லேருந்து கனெக்ட் பண்ணி கொண்டு வரும். அதுதான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் அண்ட் சைட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. பை த எண்ட் ஆஃப் த ரூம் நமக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியும். நம்ம யூஸ் பண்ணுற சஃபாரி சரி, கூகுள் குரோம் சரி, எல்லாமே வந்து ஒரு வெப் ப்ரௌசர்ஸ் தான். அது வந்து ஃப்ரண்ட் அண்ட் நம்ம யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஜியோஐ மட்டும்தான். பட் பேக் எண்டில் நிறைய ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுதான் வந்து இவங்க சொல்கிறாங்க இந்த சர்வர் சைடு பேக் சைடு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ வாட் டஸ் டிஸ்கிரைப்ஸ் த சைட் யுவர் ப்ரௌசர் ரெண்டர்ஸ் வெப்சைட் அப்படின்ட்டு. There are many other processes involved in this browser making a request to the own server, but for now you just need to understand that to request to a server and response data when browser uses to render the information to you. So என்ன டைப் ஆஃப் இது வந்து கேட்டிருக்காங்க இவங்க. What term best describes the site your browser renders website. அதாவது நம்ம சைடுக்கு இருக்கிற வெப்சைட் வந்து என்ன டைப்பில் ரெண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் நம்ம எப்படி எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு ஆக்சுவலாக உண்மையான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட் நம்ம கிட்ட தான் வெப்சைட் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ ஃப்ரண்ட் எண்ட், ஓகே, client side or server side, client side or server side. Front end. Okay, front end or back end. Client side. Okay, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா HTML. HTML அப்படின்னா தெரியும், ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வெப்சைட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அது போக அடிஷ்னலாக இருக்கிறதா HTML, CSS, JavaScript இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ HTML சரி, CSS இருந்தால் தான் ஒரு வெப்சைட் வந்து கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். ஸோ சரி ஸ்பெல்லிங் தப்புறது போலறேன். ஸோ ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி HTML தேவை, CSS அப்படின்னா டிசைன், அப்புறம் JavaScript வந்து அனிமேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவாங்க இது எல்லாமே. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து டாக் டைப் HTML போட்டு HTML ஹெட் டைப்பு, பேஜஸ் ஹெட், எக்ஸாம்பிள், ட்ராக், பேராகிராஃப் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே அந்த HTML அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் இருக்குது. ஸோ HTML அப்படின்னா ரூட் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறது. அது ஹெட் அப்படின்னா ஹெட்டர் எலமெண்ட், பாடி அப்படின்னா அதோட பாடி டேக், H1 அப்படின்னா ஹெட்டிங் எலமெண்ட், அடுத்து P அப்படின்னா பேராகிராஃப் எலமெண்ட், அது போக பட்டன் எலமெண்ட், இமேஜ் எலமெண்ட், இது மாதிரி நிறையவே இருக்கும். Tags contains most attributes which can be used to styles up an element, make the tag different colors. -p class bold text or the src source attribute which is in the image specification. Image src is equal to image cut jpg. An element can have multiple attributes which when its own purpose. Example, p attribute and value attribute அப்படின்ட்டு. element can also have an id attribute அப்படின்னா id example அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொருலேருந்து சஃபாரி குரோமில் வந்து வியூ பேஜஸ் கொண்டு இருக்கும், சஃபாரியில் வந்து ஷோ பேஜஸ் கொண்டு, ஜாவாஸ்கிரிப்ட் ஐடி எல்லாமே இருந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரூம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தேவையான ஜஸ்ட் இது கொடுத்துடலாம். One of the image on the cat website is broken. Try to fix and hidden reveal answers. Okay.
So one of the image of the cat website is broken, so fix the image அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு இமேஜ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அதுக்கான ஆன்சர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றிலையும் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் இது இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஓகே, ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கு ஹிண்ட் ஏதாவது யூஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து .jpg. ஓகே, ரெண்டர் HTML. எஸ், வந்துருச்சு. ஸோ இதில் வந்து HTML ஹீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது நம்மளோட ஆன்சர். ஓகே, டாக் இமேஜ் வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க இதில். ஸோ img source is equal to img so slash dog. Okay, dog -1.png. ஓகே, ஸோ இப்போ ரெண்டர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து dog.html dog html அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ட்ரைஹாக்மே HTML பாடி டேக், கேட் டேக், HTML டேக் இந்த மாதிரி தான் இருக்கும். பேராகிராஃப் டேக், இமேஜ் சோர்ஸ் டேக் இந்த மாதிரி தான் வந்துருக்கு இதில். அடுத்தது ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே, JavaScript is one of the most popular coding language in the world. Allows the page to become interactive. HTML is used to create the website structure and the content, while JavaScript is used to control the functionality of the web pages. Without JavaScript, a page could not have the interactive elements and would always be static. JS can dynamically update the page in real time, function giving. Okay, the use it கொடுத்துருவதில்ல. the real time அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு JavaScript வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. HTML ரெண்டு HTML JavaScript கொடுத்துருக்காங்க. ஓகே, JavaScript is added within the page source code and can be either loaded with script tag or can be included remotely with a source at with script src location of JavaScript file.js.script அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம டேரக்டா ஸ்கிரிப்ட்னு கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃபைலோட லொக்கேஷன் கொடுத்து கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். The following JavaScript code finds HTML element on the page with the ID of demo and changes the element contents to hack the planet. Document.getElement by ID demo inner.html அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ hack the planet அப்படின்னு கொடுத்தாலும் இங்கே document time script அப்படின்னு கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. HTML element can also have elements such as on-click, on-hover that execute JavaScript when the event occurs. The following code changes the text on the element with the demo ID and the button clicked. Button on click is equal document.getElement ID is equal demo. So document get ID element வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்னர் HTML அப்படின்னா இன்னர் HTML பட்டன் கிளிக் அப்படின்னு கொடுத்தா கிளிக் மீ அப்படின்னு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆன் கிளிக் ஈவெண்ட்டில். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டுங்க ஆன்சர் நமக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுது. செகண்டு, okay, hint, add your JavaScript to the line 9 by clicking the render.html. okay, code dot அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Click the visit site button on the task on the right side and the JavaScript the demo element content will hack the planet. okay, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ இப்போ வந்து நம்மளோட டெமோ அக்கௌண்ட் JavaScript நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இங்கே ஆட் your JavaScriptனு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது ஜஸ்ட் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து டாக்குமெண்ட் கெட் எலமெண்ட் ஐடி டெமோ இன்னர்.html. ஓகே, ஸோ இது அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். கரெக்டாக காப்பி ஆகல. ஓகே, காப்பி. ஸோ இந்த இடத்துல வந்து அதை பேஸ்ட் பண்ணுவோம் இங்கே. ஓகே, inner.html hack the website. ஓகே, இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிப்போம். ஓகே, got element. ஓகே, ஸோ render.html அப்படின்னு கொடுப்போம். ஓகே, ஸோ தங்கராஜன் your answer is JS1 அப்படின்ட்டு வந்திருக்கு. ஸோ நம்மளோட ஆன்சர் இதுதான். ஸோ இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ JS1. ஓகே, ஸோ இந்த ஆன்சர் முடிஞ்சு. அடுத்தது சென்சிட்டிவ் டேட்டா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ டேட்டா
Sensitive data exploit occurs when a website does not properly protect or remove sensitive clear text information to end to usually function size content source அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ blah 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 அப்படின்னு இல்லாமல் தெளிவாக சொல்கிறேன். ஸோ சென்சிட்டிவ் டேட்டா அப்படின்னா நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்டாக இருக்கும், பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இருக்கும், எதுவாக இருந்தாலுமே சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் தான். நம்ம இன்ஃபர்மேஷன் நம்ம பெர்மிஷன் இல்லாமல் போகிற எல்லாமே ஒரு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் தான் சொல்லுவாங்க. ஸோ யூசர் ஐடியா இருக்கும், பாஸ்வேர்டாக இருக்கும், நம்ம பிடிக்காத விஷயங்கள் நம்ம பார்க்குற எல்லா விஷயங்களுமே சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். So இது எப்படி கண்டுபிடிக்க sensitive information can potentially leave a documented HTML to further an attacker access within the different path of web applications. For example, there could be HTML content with a temporary login credential, and if you would view the page source code, the code are found in this. You can use these credentials to log in anywhere else அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க ஆக்சுவலாக என்னடா சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, அவர் டெம்பரவரியாக வந்து இந்த கோடில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம ஜஸ்ட் அதை வந்து நம்ம லாகின் பண்ணி அந்த கண்ட்ரோலில் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது கண்டுபிடிச்சி அந்த சோர்ஸ் கோடை கண்டுபிடிச்சி அதோட யூசர் நேம் டெம்பரரி லாகின்ஸை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து அவங்க ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஃபில் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து அட்மின், ஸோ பாஸ்வேர்டு வந்து அட்மின் அப்படின்னு கொடுப்போம். ஸோ லாகின் இன்கரெக்ட் க்ரெடென்ஷியல்ஸ். ஓகே, ஸோ க்ரெடென்ஷியல்ஸ் வந்து இன்கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா வியூ த வெப்சைட் ஆன் ஸ்காட் வாட் இஸ் த பாஸ்வேர்ட் ஹிடன் இன் த சோர்ஸ் கோட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாஸ்வேர்டு ஹிடன் பண்ணியிருக்கா அப்படின்னா டெஸ்ட் பாஸ் டபிள்யூ இதான் நம்மளோட ஹிடன் கோட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ டெஸ்ட் பாஸ் கோட் அப்படின்னு இதான் நம்ம ஹிடன் கண்டென்ட். ஸோ ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ இதான் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறது. இது கண்ட்ரோல் யூ பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கண்ட்ரோல் நான் யூ கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ஸ்பேஸோட சோர்ஸ் கோட் வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ வந்து கண்ட்ரோல் ஃபைண்ட் பாஸ். ஓகே, மேட்ச் பேராமீட்டர்ஸ் ஒன்று. ஸோ ப்ரௌசர் பாஸ்வேர்டு, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. ஓகே, ஸோ பாஸ்வேர்ட் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். ஸோ இந்த மாதிரி மூணு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக இதில் வச்சு கண்ட்ரோல் யூன்னு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் யூ. ஸோ ஓகே, இது நம்ம ப்ரௌசரில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ இவங்க ப்ரௌசரில் கிடையாது. ஸோ இதை விட்டுருங்க. அடுத்து HTML injection is a vulnerability that occurs when an unfiltered user input is displayed on the page அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ HTML-ஓட இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் -say hi document.type element அப்படின்ட்டு. ஸோ வெல்கம் ஃப்ரெட். ஸோ இது HTML injection அப்படின்னு சொல்கிறது. தெளிவாக கொஞ்சம் பார்ப்போம். இப்போ HTML injection vulnerability that occurs when unfiltered user input displays on the page. If a website fails to satisfy user input, filters of malicious take that user input into the web and that input is used on the page, and attacker can inject HTML code into vulnerable website. ஸோ இப்போ ஒரு வெப்சைட் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா தப்பான காமெண்ட்ஸ் கொடுத்தாலும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னா அதான் HTML injection அப்படின்னு சொல்கிறாங்க. Input sanitation very important in keeping a website source as a information a user input into the website. It is often used in the front end and the back end functionality. A vulnerability you can exploit in another lab in database injection, where you can manipulate a database look query to log in another use control where the input that directly use on the query. But for now let's focus on the HTML injection. So HTML use பண்ணி எப்படி inject பண்ணுறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ say hi அப்படின்னு user types information into the input field அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வெல்கம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் நேம்ஸுக்கு say hi, அடுத்து கான்ஸ்டன்ட் நேம்ஸுக்கு டாக்குமெண்ட் கெட் எலிமெண்ட் நேம், வேல்யூஸுக்கு டாக்குமெண்ட் கெட் ஐடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லி வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் மேக்ஸிமம் வந்து HTML இன்ஜெக்ஷன்ஸ் அதிகமாக வருது. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல ஃபஸ்ட்டு இதோட வெப்சைட்டை வந்து நம்ம லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த க்ரெடென்ஷியல்ஸ் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஒரு விஷயத்தில் வந்து நமக்கு H1 டேக் H2 டேக் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ரன் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹிண்ட் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ கீழே வந்து இப்போ ஹிண்ட் நம்ம கொடுப்போம். Google how to create HTML link and use it as input what's your name field அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, வாட்ஸ் யுவர் நேம் அப்படிங்கிற ஃபீல்டில் வந்து நம்ம இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட நம்ம இது கொடுப்போம். ஸோ ட்ரை say hi அப்படின்னா வரல. ஓகே, ஸோ Tryhackme அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஓன் இன்புட் சோர்ஸ் கோட் வந்து நம்ம ரன் பண்ணதில். ஸோ எப்படி அப்படின்னா
இவங்க சொன்ன மாதிரி attributes லிங்க் பண்ணி நம்ம வந்து பண்ணோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா so href is equal to http so black hacker.com okay so hacker.com அப்படின்னு போட்டு ஸோ அதை என்டர் அடிப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்தது வந்து நம்ம http ஹெட்டர்ஸில் வந்து நம்மளோட கிளைண்ட் சர்வர்ஸ் வந்து நம்ம ரன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்பி வந்து இந்த ரெக்வஸ்ட் அப்படியே காப்பி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ attributes வந்து நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணோம். ஓகே, ஸோ எல்லாத்தையுமே வந்து பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இது கிடைக்குது. ஓகே, so HTML code injection was congratulations. Okay, so HTML code inject ஆயிடுச்சு. ஸோ இதை காப்பி பண்ணிப்போம். ஸோ ஏன் நான் இந்த வெப்சைட் போட்டிருக்கேன்னா இவங்க இந்த வெப்சைட் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இது ஜஸ்ட் ஹேர் பண்ணிட்டு நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இந்த கனெக்ஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் நமக்கு வந்து இது வந்திருக்கு. ஸோ திரும்பி அகைன் வந்து நான் எதுக்கு இது கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டை வந்து ரன் பண்ண கரெக்டாக ஆக்சஸ். ஸோ அதுக்காக ரன் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்காக எக்ஸ்டெப்பஸ் கொடுத்துருக்கோம் நம்ம. அவ்வளோதான் நண்பர்களே. ஸோ கிட்டத்தட்ட இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது புரிஞ்சிருந்து அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள் என்ன மிஸ்டேக்ஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் மேற்கொண்டு நான் எடுக்கிற வீடியோஸில் வந்து அந்த மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹவு டஸ் வெப்சைட் ஒர்க் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த ஒரே ஒரு ஃபார்மேட் வந்து முடித்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து இதோட இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதில் 80% வந்துச்சு. ஆக்சுவலாக இதையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 85% வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் மீதி இருக்க 15% இதில் முடிச்சிட்டோம் அப்படின்னா திருப்பி ஒரு 5% இதில் இன்க்ரீஸ் ஆகி எல்லாம் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ புட்டிங் ஆல் டுகெதர் இதை கடைசி எபிசோட் இந்த சீரீஸில் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ விண்டோஸ் ஃபண்டமெண்டல் தான். ஸோ கண்டினியூஸாக நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ காய்ஸ் இந்த வீடியோவில் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் கேளுங்க, நான் சொல்கிறேன். டெலிகிராம் சேனல் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களில் நான் யாழ். ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ்.